வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. தேவையான பொருள் பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு, அரை மூடி தேங்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு சின்ன சின்ன தக்காளி தான், 8 தக்காளி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், சீரகம், உப்பு, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. இதை அரைக்கிற கேப்பில் வெண்டைக்காய் தாளித்து விட்டுறலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், வரமிளகா, குண்டு மிளகா இல்லாதால இது போடுறேன். குண்டு மிளகா இருந்தால் குண்டு மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, 300 கிராம் வெண்டைக்காய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது இங்கே வதங்குற கேப்பில் நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையானதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலா எல்லாம் அப்படியே பச்சையாகவும் செய்யலாம், இல்லை நீங்கள் தாளிச்சிட்டு வதக்கிட்டு கூட செய்யலாம். நான் எப்பவுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். புளி ஊற வைக்க எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்தாச்சு, அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. வெண்டைக்காயும் நல்ல ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இல்லை இதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் வதக்கிக்கலாம். எனக்கு இது போதுமானது. இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மேலே தேங்கி வர்ற வரைக்கும் நல்லா இதிலே வதக்கிக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் எவ்வளோ அழகாக மெதுந்து வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஜார் கழுவுன தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஜார் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும்.